ஹை ஃப்ரெண்ட்ஸ். அழகு அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மலரும் மதியும் மறுபடியும் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது லக்ஷ்மியால் ஏற்றுக்கவே முடியல. முக்கியமாக மலருக்கு மதி அதிகமாக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீட்லேயே இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் சரி பாதியாக பிரித்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. மதி இருந்துட்டு இனி நானும் வீட்டில் தானே இருக்க போகிறேன், சும்மாவாக இருக்க முடியும், நானும் ஹெல்ப் பண்ணுறேன். காலேஜ் போகும்போது எனக்காக எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க, இப்போ நான் வீட்டில் இருக்கும்போது அதை திருப்பி பண்ணுறேன் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு லக்ஷ்மி வராங்க. அமைதியாயிடுறாங்க ரெண்டு பேருமே. என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்க, நான் வரவும் அமைதியாயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாத அப்படின்னு நம்ம மலர் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. என்ன ஹோட்டலில் வச்சு நடத்துகிற, வந்ததும் வராததும் என்ன வேணும்னு கேட்குற அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. அத்தை நீங்கள் ஏதோ ஒரு மூடில் இருக்கீங்க, என்கிட்ட ஏதாவது கோவமா இல்லை சண்டை போடணும்னு நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு. என்னடி என்ன நினச்சிட்ருக்க நீ? அப்போ ரேவதி கிட்ட நீ தான் சொல்லியிருப்ப. ரேவதி என்னடான்னா நானும் என் புருஷனும் கொடுமை பண்ணுவோம் மருமகள்களை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கா மாப்பிள்ளை கிட்ட. நீ என்னடான்னா ஏதோ மூடில் இருக்கீங்க, சண்டை போட போகிறீங்களான்னு கேட்குற. நான் உனக்கு ஈக்குவலாக நின்று சண்டை போடுவேனா, இல்லை நான் திட்டும்போது நீ எனக்கு ஈக்குவலாக சண்டை போட ரெடியாக இருப்பியா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. போச்சு முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி மலர் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ மதி இருந்துட்டு ஆமாம் இந்த நேரத்துக்கு நீங்கள் காஃபி கொடுப்பீங்கள்ல, ஓ அதுக்காக தான் கோவமாக இருக்கீங்களா, நீங்கள் என்ன காஃபி போட்டு கொடுக்காம சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க காஃபி போடுங்க அப்படின்னு மதி மலரை கூப்பிட்டு போயிடுறாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி யோசிக்கிறாங்க. தேங்க்ஸ் மதி அப்படின்றாங்க மலர். அதுக்கப்புறம் அவங்களுக்காக காஃபி எடுத்துகிட்டு வந்து மதி தான் கொடுக்குறாங்க. நீ போட்ட காஃபியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க தான் போட்டாங்க, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் குடிக்கிறவர் நின்றுட்டே இருக்காங்க அங்கேயே. என்னாச்சு, எதுக்கு இங்கே நிற்கிற, அதை கொடுத்துட்டல போ, அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் குடிச்ச டம்ளர் எடுத்து வைக்கணும்ல, அதுக்காக தான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு. என்ன ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பிரச்சனையெல்லாம் ஒன்றும் வரலை, எல்லாம் நீயா பார்த்து பண்ணிக்கிட்டது தான். அந்த டம்ளர் எடுத்துகிட்டு போய் வையின்னு சொன்னேன், அதை வச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. யாரு நீங்கள் சொன்னீங்களா டம்ளர் எடுத்துகிட்டு போய் வையின்னு? நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி கணிச்சு காமிச்சிங்க, என்னன்னு கேட்குறதுக்குள்ளவே அவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டீங்க. நான் சொல்லாதது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சொல்லி பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்றாங்க. மதி வேற காலையிலேயே ஆரம்பிச்சிட்டா போல இருக்கே அப்படின்னு மலர் ரொம்ப குதூகலமாக இருக்காங்க. ஏன்னா மதி எல்லா விஷயங்களையும் நேரடியாக கேட்குறது இல்லை, இப்போல்லாம் அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி கேட்டால் உரைக்குமோ அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம மதி லக்ஷ்மி கிட்ட நீங்கள் எப்போ காஃபி குடிச்சிட்டு டம்ளர் வைக்கிறீங்களோ அதை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் நான் இங்கே தான் நிற்பேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நீ போ நானே கூட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யலாமா, ஏற்கனவே நீங்கள் கால் வழியில் இருக்கீங்க அப்படின்றாங்க. ஐயோ தாயே நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சுரேஷ் வேலைக்கு கிளம்புறதுக்காக வராரு. என்ன சுரேஷ் டிஃபன் சாப்பிடாம கிளம்பிட்ட போல இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஏற்கனவே எனக்கு மதி டிஃபன் கொடுத்துட்டா, நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது மதி டிஃபன் கொடுத்தாளா அப்படின்னு மதியை திரும்பி பார்க்குறாங்க லக்ஷ்மி. அவங்க சமைச்சது தான், நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு. அப்புறம் என்ன பாதி வேலையை வீட்டில் செய்கிறன்ற மாதிரி மலர் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, அவங்க சமைக்குவாங்க நான் பரிமாறுவேன், அவங்க சமைப்பாங்க நான் பாத்திரம் வாஷ் பண்ணி தருவேன், இந்த மாதிரி அங்கங்கே ஒரு சின்ன சின்ன வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி மலர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இவ வீட்டில் எல்லாருக்கூடயும் மிங்கிள் ஆகிட்டா போல இருக்கு, நல்லா பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் சுரேஷ் கிளம்பும் போது சரி எல்லாருக்கும் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. மதி அமைதியாவே இருக்காங்க. நம்ம லக்ஷ்மியும் நம்ம மலரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. மதி அமைதியாவே இருக்கிறதுனால நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு, உன் புருஷன் உன்னதான் கூப்பிட்டு சொல்றான் போல இருக்கு அப்படின்னு லக்ஷ்மி சொல்ல, அப்போ மதி இருந்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மதியை வெளியே கூப்பிட்டு போய் சுரேஷ் பேசுறாரு. உன் வேலையை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரமாக வேறு ஏதாவது காலேஜில் வேலை கிடைக்குமான்னு நான் தேடுறேன் அப்படின்னு. உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், என்னோட வேலையை நானே தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் தேடி கொடுத்தா என்ன, உனக்கு அதுலேயும் ஈகோ பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீங்களே ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் அப்படின்றாங்க. ஐயோ நான் வீட்டில் இருக்கிறவங்கள சும்மா இருக்கீங்கன்னு சொல்லவே மாட்டேன், அதுதான் இப்போது பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயந்த மாதிரி பேசிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு. மதி லைட்டாக சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது தங்கராஜ் கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. என்ன சுரேஷ் நான் சொன்ன மாதிரி நைட் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா நீங்கள் வேற அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க அப்படின்றாங்க. என்னடா அவ்வளோ ஐடியா கொடுத்துட்டு வந்தேன், ஒன்றும் நடக்கலைன்னு சொல்கிற அப்படின்னு கோவப்படுறாங்க.
என்ன மாமா இதுக்கெல்லாமா நீங்க கோவப்படுவீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. சுரேஷ் எனக்கு பயங்கர கோவம் வருது. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருப்பீங்கன்னு நெனச்சேன். எம்புட்டு ஐடியா குடுத்துட்டு வந்த. நீ என்னடான்னா சாதாரணமா ஒண்ணும் நடக்கல. இதுக்கெல்லாமா கோவப்படுவாங்கன்னு கேட்குற. ஏதோ மச்சாங்கிற உரிமையில இது எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கேன். வேற யார்கிட்டயாவது இந்த மாரி விஷயங்களெல்லாம் என்னால பேச முடியுமாடா? அப்படின்னு கேட்குறாரு. சரி விடுங்க மாமா. நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்றாங்க. தானாலாம் நடக்காது சுரேஷு. நீ வா வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்றாங்க. இல்ல மாமா எனக்கு ரொம்ப முக்கியமான டியூட்டி இருக்கு. நான் போயிட்டுருக்கேன். அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. என்ன இவன் வர வர நம்மள மதிக்கிறதே இல்ல. ஒருவேளை மதியம் அவனும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா நம்மள கண்டுக்கவே மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க ரேவதி கிட்ட அவங்க கிச்சன்ல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி போய் நிக்கிறாரு. அவங்க அப்படியே திக்குன்னு ஆயிடுது அவங்களுக்கு. என்னங்க திடீர்னு வந்து இங்க நிக்கிறீங்க, கிச்சனுக்கே வரமாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் வீடு நான் கட்டின கிச்சனு, ஏன் நான் வரக்கூடாது அப்படின்னு. உடனே ரேவதி சிரிக்கிறாங்க. இப்போ எதுக்கு உனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு. எப்படியோ இந்த கிச்சனா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் முழுசாவே ஒருத்தவங்க ஒரு வேலை செஞ்சு ரெடி ஆயிருக்கு. நான் கட்டுனேன்னு ரொம்ப யோசிக்காம சொல்றீங்க, அதுக்காக தான் சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு. என்ன நக்கல் பண்றியா நீ? நேத்து என்னடானா என் அம்மா கிட்ட தேவையில்லாத விஷயத்த போட்டு கொடுக்குற. என்ன உன் அப்பா அம்மா கிட்ட நான் உன்ன போட்டு கொடுத்துட்டேன்னு என் அம்மா கிட்ட நீ போட்டு கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க சொல்லாததை ஒன்றும் நான் சொல்லலைல்ல, நீங்க சொன்னதை தான் சொன்னேன். எங்க வீட்டில் வந்து நீங்க போட்டு கொடுக்கும்போது எனக்கு எப்படி வலிச்சதோ அதே மாதிரி உங்களுக்கு வலிக்குதானே செக் பண்ணேன். அதை விட அதிகமாகவே வலிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க பாரு நான் என் அம்மாவை பத்தி அப்படி சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனா அதுல பாதி உண்மை பாதி பொய். எனக்கு ஏதோ விவரம் தெரியாத டைம்ல அவர் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாருங்கிறது எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு கோவத்துல இல்ல ஒரு ஆதங்கத்துல சொல்லியிருப்பேனா இருக்கும். அதை போய் அம்மா கிட்ட சொல்ற அப்படின்னு. இப்ப சொன்னா என்னடா சொன்னதுனால தானே உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க அம்மா வராங்க. மா அப்படின்னு. போதுண்டா தங்கராஜ், நான் உன்னை எப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? பேருக்கு ஏத்த மாதிரி என் பிள்ளை தங்கம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடான்னா அம்மாவே இப்படியெல்லாம் பேசியிருக்க, அதுவும் கட்டின பொண்டாட்டிக்கிட்ட. அவெல்லாம் என்ன எவ்வளோடா மதிப்பா அப்படின்னு கேட்குறாங்க. மா மறுபடியும் ஆரம்பிக்காதீங்கம்மா அப்படின்றாங்க. நான் எதுவும் பேசல சாமி, நீ போ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துடுறாங்க. ரேவதி அப்படின்னு பாசமாக கூப்பிடுறாங்க. சொல்லுங்க அத்தை அப்படின்னு ரேவதி சொல்ல, அப்படி பாவி நீ என்னடி எங்க அம்மா கூட இவ்வளோ மிங்கிள் ஆயிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படிதான், எங்க அப்பா அம்மாவை உங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்னெல்லாம் பண்றீங்க, இதுக்கு மேல பாருங்க அப்படின்னு. ஐயோ எல்லாத்துலேயும் இவளை நம்மளால கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுது, வீட்டிலலாம் முடியவே முடியாது போல இருக்கே. அதுவும் அம்மா கூட கூட்ட சேர்ந்துட்டு நம்மள 2 பேரும் டேமேஜ் பண்ணிடுவாங்க போலயே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரேவதி எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாயேன், நல்லா சுகர் கம்மியாக போட்டு எடுத்துட்டு வா அப்படின்றாங்க. என்ன அத்தை உங்களுக்கு என்ன சுகர் பிபியா இருக்கு, சக்கரை வேண்டான்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் நல்லா சாப்பிடலாம் இருங்க, உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு. அவங்களுக்கே வயசாகுது, அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறேன், மைல்டாக கொடு அப்படின்றாங்க நம்ம தங்கராஜ். உடனே நம்ம ஈஸ்வரிக்கு கோவம் வந்துடுது. டேய் உன் வேலையை பார்த்துட்டு போடா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு கடுப்பாயிடுது. எப்படி தான் இதை நம்ம மாற்ற போகிறோமோ தெரியலங்கிற அளவுக்கு தங்கராஜுக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. சுரேஷ் ஒரு பக்கம் அவர் பேசுறது எதையும் காது கொடுத்து கேட்கறது கூட டைம் இல்லாத மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு. மதியம் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஈஸ்வரி தான் ஒரே ஆறுதல், அவங்களும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நம்ம தங்கராஜுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஃப்ரீயா வெளியே போயிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு வெளியே கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் நம்ம சுரேஷ் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில். திடீர்னு நம்ம மதி அங்கே வராங்க. என்ன இவன் இங்கே வரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன மதி இங்கே வந்திருக்கிற அப்படின்னு கோவமாக கேட்குறாரு. எதுக்கு கோவப்படுறீங்க, நான் சாதாரணமாக தான் வந்தேன் அப்படின்றாங்க. இல்லை திடீர்னு வந்திருக்கியா, ஏற்கனவே நீ இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே அப்படின்றாரு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, என் வேலை விஷயமா ஒரு இடத்துக்கு போகணும், நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு. எனக்கு நிறைய வேலை இருக்கீங்க அப்படின்றாங்க. வேலை தேடி கொடுப்பேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நீ வேண்டான்னு சொல்லிட்டியே அப்படின்னு. நான் வேண்டான்னு சொன்னது தான் ஈகோ பிரச்சனைன்னு சொன்னீங்களே அப்படின்றாங்க மதி. ஓ இவ்வளோ லென்த்தாக போயிடுச்சா, சரி ஓகே விடு, இப்போ என்ன நான் உன்னை கூட்டிகிட்டு போகணும் அவ்வளவு தானே, நான் வரேன் அப்படின்றாரு. என்ன இப்போ நம்மக்கிட்ட வழினா வந்து பேசுகிறா, ஒருவேளை நைட்டு பேசியிருந்தோம்னா ஏதாவது நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஆக்சுவலாக இவர் போகும்போது மதி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் நம்ம சுரேஷ் வந்து எந்த அப்ரோச்சும் பண்ணலை. ஆக்சுவலாக இதை தங்கராஜ் கிட்ட சொல்லிக்கிட்டு என்னன்னு தான் அப்படி ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இப்போது மதி வந்து இங்கே வந்திருக்காங்க. தங்கராஜ் கொஞ்சம் கூட யோசிக்கல, இவங்க 2 பேரும் நல்லா மிங்கிள் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத. பட் சுரேஷ் தங்கராஜ் கிட்ட சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேரும் வண்டியில் கிளம்புறாங்க. வழியில் நம்ம தங்கராஜ் பார்த்துட்டு என்ன நம்ம கூட பேசுறதுக்கு கூட டைம் இல்லைன்னு சொன்னா பொண்டாட்டியை கூட்டு சுத்துறான், அப்போ வேலையை விட பொண்டாட்டி முக்கியம்னு போக முடியுது. ஆனால் மாமாவுக்காக இங்கே வாடான்னு சொன்னால் வரல, அட்லீஸ்ட் 2 நிமிஷம் ஃபோன் பேசல. என்ன நினச்சிட்டு இருக்கான் இவன், அவ்வளவுதான் இல்லை இவனுமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான்னு. ரேவதி கொஞ்சம் மாறிட்டாங்க, அவங்க அம்மா ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சுரேஷும் மதி பக்கம் திரும்பிட்டாங்க அப்படின்னு தங்கராஜுக்கு பயங்கர டிப்ரெஷனாக இருக்குது.
எங்கே போகிறோம் எந்த பக்கம் போகணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம சுரேஷ் வந்து மதிக்கிட்ட கேட்குறாங்க. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலேஜுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எதுக்கு போகணும் அப்படின்றாரு. இல்லை எனக்கு வேலை போயிடுச்சுல அதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்றாங்க. என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன எந்த ஒரு குறையும் சொல்லாமல் வேலையை விட்டு தூக்குறதுக்கு என்ன ரீசன்னு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் தப்பாக நடந்த மாதிரி தெரியல. எலிஜிபிளே இல்லாதவங்களை எல்லாரையும் பெர்மனன்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ஏன் பெர்மனன்ட் பண்ணலை அப்படின்னு அவங்களுக்குமே டவுட் இருக்கு. அதனால தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் பேசுறதுனால தேவையில்லாத காம்ப்ளிகேஷன் தான், விடுமதி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. இல்லை ஒரே ஒரு முறை அங்கே போய் பேசலாம். ஆக்சுவலாக நீங்கள் போலீஸில் அதனால் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எனக்காக வந்து அங்கே பேசுங்களேன் அப்படின்னு. அன்னைக்கு நான் கேட்டேன் பேசட்டுமான்னு, வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்போ என்னையே பேச சொல்கிறியே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் எனக்கு ஜாப் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு தோணுச்சு. ஸோ இந்த ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கலான்னு அப்படின்னு. அதை நீ டைரெக்டாக ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் இல்லை கூட்டிகிட்டு வந்திருக்கணும், இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கணும். உன் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டு நேராக எங்கள் காலேஜுக்கு விடுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டதுக்கப்புறம் சொல்கிறியே அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறுறாங்க. உன் கேரக்டரே இதுதான் இல்லை, நீ இப்படி தான் இல்லை அப்படின்றாரு. சரி நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாம் விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. வண்டியை நிறுத்துங்க, இறங்கிக்கிறேன், நான் ஆட்டோவில் போய்க்கிறேன் அப்படின்றாங்க. இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சுரேஷ் ஒரு மாதிரி கடுப்பாக ஆகுறாரு. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போய் 2 பேரும் ரீச் ஆகுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மதியை சுற்றி வந்து நின்றுக்கிறாங்க. அவ்வளோ கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்கள கொஞ்சவே ஆரம்பிச்சிடுறாங்க. மேம் எப்படி இருக்கீங்க மேம் அப்படி இப்படின்ட்டு. 2 நாள் பார்க்கல, அதுக்குள்ளே இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன மதியை இவ்வளோ மிஸ் பண்ணிட்டாங்களா, என்ன இப்படி பேசுகிறாங்க, அப்போ நல்ல டீச்சர் தான் போலையே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு மனசுக்குள்ளே. அப்புறம் சுரேஷை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம், சார் நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க அப்படி இப்படின்னு. நீங்கள் செம்ம லக்கி சார், மேம்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அவங்க எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, அதனால் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, போலீஸ்னாலே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் செம்ம மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் வந்து மதிக்கிட்ட சிக்னல்லையே பேசுகிறாரு. மதி இருந்துட்டு சரி சரி நாங்கள் கரஸ் சாரை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம், நம்ம அப்புறம் பேசலாம், நாங்கள் போயிட்டு கரஸ் சாரை பார்க்குறோம் அப்படின்னு இவங்க 2 பேரும் மேலே, அதாவது கரஸ் சாரோட ரூமுக்கு போகிறாங்க. அவர் வந்து ஒரு மாதிரி தடுமாறுறாரு. ஏன்னா தங்கராஜும் சுரேஷும் யாருன்னு நம்ம கரஸ்பாண்டனுக்கு நல்லாவே தெரியும். இப்போ மதி சுரேஷை வந்து கரஸ்பாண்டன்ட் எப்படி பார்க்குறாரு, எப்படி அப்ரோச் பண்ணுறாருங்கிறத நோட் பண்ணுறாங்க. ஹாய் சார் அப்படின்னு நம்ம சுரேஷ் சொல்லும்போது, வணக்கம் சார், என்ன திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வேற யூனிஃபார்மில் இருக்கார். ஒருவேளை ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமா மதிக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவர் கொஞ்சம் பயப்படுறாரு. சார் இனிமேல் எந்த ஒரு குறையும் உங்களால் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டீங்க, மேனேஜ்மெண்ட் எடுத்த முடிவு அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. பட் நான் வந்து பெர்மனண்ட்டாகவே இல்லை அப்படின்னாலும் எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறேன் இல்லை, என்னோட ஜாபை திடீர்னு நீங்கள் என்னை ரிலீவ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன, எனக்கு பெர்மனன்ட் பண்ண வேண்டாம் அது ஓகே, பட் ரிலீவ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன சார் சொல்லுங்கள், என்னோட பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் என்ன குறைய கண்டீங்க, எதனால் என்ன ரிலீவ் பண்ணீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஏதோ உண்மை தெரிஞ்சிருச்சு போல இருக்கு, அதனால தான் இந்த பொண்ணு வந்து கேட்குறா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க கேட்குறதும் நியாயம் தானே, நீங்கள் பெர்மனன்ட் பண்ணலை அது ஓகே, பட் அவங்களுக்கு ஏன் ஜாப்லேருந்து ரிலீவ் பண்ணீங்க, அது எந்த விதத்தில் நியாயம், அவங்க மேலே தான் எதுவும் மைனஸ் பாயிண்ட்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, நல்லாவே க்ரோத் காமிச்சிருக்காங்க, நல்ல ரிசல்ட் காமிச்சிருக்காங்க. இப்போ கூட நாங்கள் கேம்பஸ்குள்ளே வரவும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓடி வந்து அவ்வளோ க்ளோஸ்டாக அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரியான ஸ்டாஃபை எல்லாம் சினிமாவில் தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஸ்டாஃபாக இருக்காங்க. ஏன் நீங்கள் ரிலீவ் பண்ணணும், பெர்மனெண்ட்டாக பண்ணலைனாலும் அவங்க ஜாபை கண்டினியூ பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சுரேஷும் கேட்குறாரு. நான் எங்கே எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் மதி நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் சார்கிட்ட பேசணும் அப்படின்றாங்க. சார்கிட்ட என்ன பேசணும், என்னோடய ஜாப் சம்மந்தமாக நான் உங்களை கொஸ்டின் பண்ணுறேன், சும்மா அவரை என் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இல்லை நான் சார்கிட்ட தான் பேசணும், நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்றாங்க. மதி நீ கொஞ்சம் வெளியேறு அப்படின்னு சொல்லவும் மதியும் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. இப்போ தங்கராஜை பற்றி சுரேஷ் கிட்ட அவர் பேசிடுறாரு. ஆக்சுவலாக உங்கள் மாமா தான் உங்கள் வீட்டில் நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, இப்போதைக்கு மதிக்கு ஜாப் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பெர்மனன்ட் பண்ண வேண்டான்னு முடிவு பண்ணதுக்கு காரணமும் அதுதான், ஜாப்லேருந்து ரிலீவ் பண்ணதுக்கு காரணமும் அதுதான். அவரே நேரடியாக வந்து என்கிட்ட கேட்கும்போது என்னால் மறுக்க முடியல, அவங்கள ஜாபில் வேண்டாம் அப்படின்னு ரிலீவ் பண்ணுறதுக்காக நான் நிறைய போராடி இருக்கேன், அவங்கள வேலையை விட்டு தூக்க வேண்டான்னு தான்
எல்லாருமே ஆர்கியூ பண்ணாங்க. அதையும் தாண்டி என்னோட ஓன் ரிஸ்க்ல தான் இந்த விஷயத்த நான் பண்ணியிருக்கேன். மதிக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்க. கண்டிப்பா ஸ்டூடண்ட்ஸ்லாம் பொங்கி எழுவாங்க. அதுக்காக தான் நான் இத அவங்க முன்னாடி சொல்லல. நீங்க எப்படியாவது பக்குவமா சொல்லிடுங்க. உங்க இஷ்யூக்காக தான் நான் இந்த வேலைய பண்ணியிருக்கேன். இதனால எங்களோட காலேஜுக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர்ல பெர்ஃபார்மன்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க அப்படின்னு. சுரேஷ்க்கு வந்து பயங்கர கோவம் வருது. அன்னைக்கு தங்கராஜ் நம்மகிட்ட சொன்னபடி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க வேணும்னா மதியம் மறுபடியும் ஜாப்ல ஜாயின் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், தங்கராஜ் சார் இப்படி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்து சொல்கிறீங்க? நீங்கள் 2 பேரும் க்ளோஸ்னு எனக்கு தெரியும். அவர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினச்சேன். ஒருவேளை நீங்கள் சொல்லி தான் அவர் சொல்கிறாருன்னு கூட நினச்சேன் அப்படின்றாங்க. இல்லை, என்கிட்ட அவர் இதை பற்றி சொல்லலை. மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்கள் பேசாமல் அவங்களுக்கு அதாவது மதிக்கு ஜாபை மறுபடியும் கொடுத்துருங்க. நீங்கள் பிளான் பண்ணபடி அவங்களோட ஜாபை பெர்மனன்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷுவரா நீங்கள் கன்ஃபார்மாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க. இஃப் பாசிபிள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்றாங்க. சரி ஓகே சார், நான் 1 வீக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் சொல்கிறேன் அப்படின்னு. 1 வீக் ஆகுமா? அது எப்படிங்க சார்? வேலையை விட்டு தூக்குறதுக்கு 1 நாள் போதும். நீங்கள் இந்த ஸ்டெப் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் எங்கள் மாமாவே வந்து பேச வைப்பேன். நீங்கள் 1 or 2 டேஸில் எனக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுரேஷ் வந்து எந்திரிச்சு போகிறாரு. அப்போது மதியை வந்துட்டு கூப்பிடுறாரு, வா போகலாம் அப்படின்னு. பேசிட்டீங்களான்னு? எல்லாம் பேசியாச்சு. 1 or 2 டேஸில் உனக்கு வேலை கிடைச்சிரும், வா போகலாம் அப்படின்னு. வேலை கிடைச்சிருமா? என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக மதிக்கு ஏற்கனவே தங்கராஜ் தான் இதை பண்ணாருங்கிறது தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே சுரேஷையே கூட்டிகிட்டு வந்து பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக சுரேஷ் கிட்ட இதை டைரெக்டாக சொல்லியிருந்தா அவர் நம்பியிருக்க மாட்டார். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க மூலமாகவே இவங்களுக்கு வேலை திரும்ப கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. இது டோட்டலாக எப்படி பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படின்றது தான் பயங்கர ட்விஸ்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இப்போதைக்கு எதுவும் சொல்லிக்க வேண்டாம். 2 டேஸில் கண்டிப்பாக அவங்க உன்னை மறுபடியும் கூப்பிடுவாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் போதுங்கிற மாதிரி சொல்கிறாரு சுரேஷ். சரி ஓகே அப்படின்னு எல்லாத்துக்கும் பாய்லாம் சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் வண்டியில் போயிட்டுருக்காங்க. எங்கே உங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறோமா அப்படின்னு கேட்குறாங்க. வண்டி போகிற ரூட்டை பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. தங்கராஜும் இப்போது இவங்க 2 பேரும் ஒன்றா வண்டியில் போகிறதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பாகி தான் வீட்டில் போய் உட்காந்துட்ருக்காரு. சுரேஷை பார்த்து பேசணும்னு எதிர்பார்த்துட்ருக்காரு. அப்போது நம்ம சுரேஷ்கிட்ட மதி கேட்குறாங்க, ஆமாம் என்ன சொன்னீங்க? எப்படி அவர் ஜாப் மறுபடியும் எனக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. நான் சொன்னால் நீ கோவப்படுவேன். ஆக்சுவலாக எங்கள் மாமா தான் உனக்கு இந்த வேலை போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு. அவர் தான் உனக்கு வேலை வேண்டான்னு சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தெரியாத மாதிரியே ஷாக் கொடுக்குறாங்க மதி. ஆமாம், அந்த விஷயத்த கரை சொல்லி தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக அவருக்கு என்கிட்ட சொன்னார் மாமா, நம்ம அங்கே இருந்தோம்ல, அப்போது உனக்கு வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா எனக்கு மரியாதை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நான் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. அமைதியாகவே இருந்தது எனக்கும் சம்மதம் நினச்சிட்டாரு போல இருக்கு. நம்ம காலேஜில் பேசியாச்சு, மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்றாங்க மதி. கண்டிப்பாக அங்கே கலவரம் நடக்க போகுது அப்படின்னு மதிக்கு நல்லாவே தெரியும். இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகும்போது என்னடா இந்த நேரத்தில் வந்திருக்க அப்படின்னு. அவனுக்கு நான் கூப்பிட்டா வர முடியாது, ஆனால் பொண்டாட்டி கூட சுற்றுறதுக்கு மட்டும் நேரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவர் கலாய்க்கிறாருங்கிற மாதிரி தான் ரேவதி நினச்சிக்கிறாங்க. பட் சுரேஷ்க்கும் மதிக்கும் நல்லாவே தெரியும் அவர் எதுக்காக அப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, மாமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. நான் நேரடியாகவே சொல்லிடுறேன், மதியோட வேலை போகிறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருந்திருக்கீங்க அப்படின்னு கரஸ்பாண்டன்ட் சொன்னார். மதி தான் என்ன கரஸ்பாண்டன்ட் கிட்டே கூப்பிட்டு போனா. நான் பேசி அவருக்கு திரும்பவும் அவளுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். 2 டேஸ்க்குள்ளே கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க, மதிக்கு வேலை இருக்கட்டும், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பாலாம் போகாது மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படின்னு. எனக்கு அங்கே போன அப்புறம் தான் மாமா தெரியும். நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துடுது. அப்போது மதி இருந்துட்டு போதும் நிறுத்துறீங்களா? என்னோட வேலையை வேண்டான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க? எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுன்னு இவர் நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியட்டும்ங்கிறதுக்காக தான் நான் கூட்டிகிட்டே போனேன் அவரை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற மதி அப்படின்னு சுரேஷும் கேட்குறாரு. ஆமாங்க, எனக்கு ஏற்கனவே தெரியும். இந்த விஷயத்த நான் டைரெக்டாக கேட்டிருந்தா நீங்கள் இப்படி அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுக்காக தான் இப்படி பண்ணினேன். நீங்களா இப்போ எனக்கு ஜாப் வாங்கி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அதே நேரம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை சஸ்டெயின் பண்ணிட்டுருக்கேன் தெரியுமா? நீங்கள் என்னடானா ஈஸியாக போய் மதிக்கு வேலை வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இது எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத தாண்டி இப்போ பார்த்தீங்கல்ல, அவராலேயே எனக்கு இந்த வேலை திரும்ப கிடைச்சிருச்சு. இதுக்கு மேலே ஏதாவது இந்த மாதிரி கேம் அப்ளை பண்ணீங்க, நான் வேற மாதிரி நடந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன வாய்ஸை ஒசத்தி பேசுகிற அப்படின்னு கையை ஓங்கிடுறாரு அடிக்கிறதுக்கு. ஜஸ்ட் மிஸ், கை பக்கத்தில் போயிடுச்சு, டச்சும் ஆயிடுச்சு. என்ன ஓங்கி விழுகலாம், அவ்வளோதான். மதி செம்ம கடுப்பாயிடுறாங்க. மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுரேஷ் வந்து தங்கராஜை கெட்டியமாக பிடிச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ரேவதி இருந்துட்டு என்ன
என்ன காரியம் பண்ணுறீங்க நீங்கள்? யார் மேலே கை வைக்கிறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. எல்லாரும் ரேவதி மாதிரியே ஏற்றுப்பாங்களா நீங்கள் அடிக்கிறத, நீங்கள் பேசுகிறத அப்படின்னு கோவப்படுறாங்க. இவங்க பேசுகிறது எதுவுமே வந்து நம்ம தங்கராஜுக்கு புரியல. என்ன எல்லாமே நமக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சுரேஷ், நீ ரொம்ப ஓவராக பண்ணுற. என்னடா வர வர வேண்டாத பொண்டாட்டி கூட உனக்கு வேணும்னு ஆயிட்டா, ஆனால் இந்த மாமா வேண்டாதவன் ஆயிட்டானா அப்படின்னு. நீங்கள் பண்ணியிருக்கிற காரியத்துக்கு நான் உங்கள் மேலே கொலவெறியில் இருக்கேன். ஆனால் நீங்கள் அடிக்க வரீங்க, தப்பு இல்லையா மாமா இதெல்லாம் அப்படின்னு நம்ம சுரேஷ் வந்து தங்கராஜுக்கே அட்வைஸ் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? தங்கராஜுக்கும் சுரேஷுக்கும் இடையில பெரிய ஒரு விரிசல் வந்துடுமா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.